இப்போ நம்ம ஃபுட்ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் நம்ம பார்க்குறது கால் பாத எரிச்சல், கால் பாத மரப்புத்தன்மை, கால் பாத உணர்வற்ற சூழ்நிலை, நீரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள். இந்த கால் பாத எரிச்சல், மரப்புத்தன்மை, கால் பாத உணர்வற்ற சூழ்நிலையில் யாருக்கு ஏற்படும்னா ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்பட முக்கிய காரணமாக இருக்கும். ரெண்டாவது ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், L4 L5ல ஸ்பைனல் கார்டில் உள்ள நரம்புகள் அழுத்தத்தினாலும் அங்கே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் அழுத்தத்தினாலும் சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் கால் பாதங்களுக்கு வரவில்லைன்னா கால் பாதத்தில் எரிச்சல், மரப்புத்தன்மை, நம்னஸ் போன்ற பிரச்சனைகளை அதிகரிக்க காரணமாயிடும். அதே போல் ஹார்ட் பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம், இருதயத்துடைய இயக்கங்களில் பாதிப்பு ஏற்படும் போது சீரான ரத்த ஓட்டம் கால் பாதங்களுக்கு ஒரு தடை ஏற்பட்டதுனால கால் பாத எரிச்சல், மரப்புத்தன்மை, வலிகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட காரணமாயிடும். அதே மாதிரி மஸ்குலர் சிஸ்டம், காலில் இருக்கக்கூடிய தசை மண்டலங்கள் பாதிக்கப்பட்டாலும் கடுமையான வலிகள் ஏற்படும். காலில் பெரிபிரல் நெர்வ் சிஸ்டம் 8000க்கு மேற்பட்ட சிறிய நரம்புகள் நேரடியாக தகவல்களை பிரெயினுக்கு எடுத்துட்டு போகுது. அதில் எதுவும் பாதிப்பு ஏற்பட்டாலும் கால் பாத எரிச்சல், மரப்புத்தன்மை, நெம்னஸ், கால் எப்போதும் தண்ணியில் மிதக்கிறாப்புல இருக்கும், காலை கீழே வச்சா பஞ்சு மாதிரி இருக்கும். இப்படி பல்வேறு பிரச்சனை ஏற்பட்டதுனால கால் பாதங்கள் சரியான இயக்க நிலையில் மாற்றம் ஏற்படும் போது உடல் சார்ந்த நோய்களாகி பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால பாதங்கள் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா உடலுடைய இயக்கங்கள் சீராக இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஏன்னா பெரிய பிக்கெஸ்ட் நெர்வ் சிஸ்டம்லாம் எண்டிங் பாயிண்ட் கால் பாதங்கள்ல தான். அது மாதிரி பெரிய இரத்த குழாய்கள்லாம் நிறைய கால் பாதங்கள்ல தான் முடிவடையுது. கால் பாதத்திலிருந்து நேரடியாக ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் இருதயத்துக்கும், இருதயத்திலிருந்து ரத்தத்தை எடுத்து வரக்கூடிய குழாய்கள் கால் பாதத்துக்கும் செயல்படுது. அது போல சிறிய இரத்த குழாய்கள்லாம் உடல் முழுவதும் ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய பாட்டெல்லாம் கால் பாதங்கள் இருக்கு. அதாவது கால் பாதங்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கிறோம் அந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் கால் பாத எரிச்சல், கால் பாத மரப்புத்தன்மை, கால் பாத உணர்வற்ற சூழ்நிலையை குணப்படுத்துவதற்கு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி 100% பயன்படும். இந்த பாதிப்புடையவர்கள் ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டை எடுத்து பயன்பெறலாம். ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர், வசந்தம் காலனி, அண்ணா நகர், சென்னை. 30 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன். கால் பாத சிகிச்சை பெறுவதற்கும் அணுகவும் 94464106 8825545847. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் அழுத்தத்தை கொடுக்கணும். இப்போ நம்ம அழுத்தம் கொடுக்கறது இல்லை, இது மாதிரி கொடுக்கும்போது இந்த தூண்டுதல் காரணமாக இந்த சென்டரில் மத்திய நெர்வ் சிஸ்டத்துடைய பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி பிளட் வெசல்ஸ் பாயிண்ட், இதெல்லாம் ஆர்கான் பாயிண்ட், இதெல்லாம் தூண்டும் போது சீரான இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் செல்வதற்கு நமக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி தான் பயன்படும். நன்றி, வணக்கம்.